ஹாய்! கதிர்குட்டிய வீடியோல காமிச்சு ரொம்ப நாள் ஆகுது. கதிர்குட்டி காலையில ஒரு 6:30 போல எழுந்திரிப்பாரு. நைட் ஒரு 8:00 தூங்குவாங்க. டேல ஒரு 3 ஹவர்ஸ் நடுவுல தூங்குவான். மீதி இருக்க எல்லா நேரமும் இப்படிதாங்க சுட்டித்தனம் பண்ணிட்டு இருப்பான். அவன பார்க்கறதுலயே எனக்கு டைம் போயிடும். இப்போதான் விடியற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளயே நைட் வந்துரும். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, 12 குழந்தை, 15 குழந்தைலாம் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு நிஜமாவே ஆச்சரியமா இருக்குங்க. எப்படிதான் சமாளிச்சாங்களோ? கதிர்குட்டிய மட்டும் வச்சுட்டு சமாளிக்கிறது எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. இந்த யோசனை உங்களுக்கு வந்திருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எப்பயுமே வீட்ல நான் சிக்கன், மட்டன் எனக்கு எடுத்தேன்னா, கண்டிப்பா அதுலருந்து கொஞ்சம் பீஸ் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா, இந்த குட்டி பையனுக்கு அன்னைக்கு சூப் வச்சு நான் குடுப்பேன். ஒரு 4 பீஸ் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி குக்கர்ல ஆட் பண்ணிக்கோங்க. அதுல பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா மஞ்சள் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் இல்லன்றதுனால அந்த இடிக்கல்ல லைட்டா இடிச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், சால்ட்டு, பெருங்காயத்தூள் இது எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டு லைட்டா தண்ணி ஊத்திக்கிறேன். குக்கர்ல இருந்து ஒரு 4 விசில் விட்டீங்கன்னா போதும். சூப்பரா சிக்கன் சூப் ரெடி ஆயிடும். நான் இத சாதத்துல பெசஞ்சு தான் குடுப்பேன். மோஸ்ட்லி சிக்கன் பீஸ் எல்லாமே நான் எடுத்துருவேன். அந்த சாறு இருக்கு பார்த்தீங்களா, அத மட்டும் தான் ஒயிட் ரைஸ்ல போட்டு மிக்ஸ் பண்ணி குடுப்பேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பையனுக்கு பல்லு எல்லாமே வந்துருச்சுங்க. ஏதோ 1, 2 பல்லு தான் அங்கங்க இல்ல. ஸோ கடவாய் பல்லாம் கூட இருக்கு. ஆனா, அந்த அளவுக்கு ப்ராப்பரா இவன் சீவ் பண்ணி சாப்பிட மாட்டான். அதனால எனக்கு நான்வெஜ் குடுக்கவே கொஞ்சம் பயமா இருக்கும். குட்டி, குட்டி பீஸா சிக்கன் எடுத்து குடுத்தா லைட்டா சீவ் பண்ணி சாப்பிடுவாரு. ஃபர்ஸ்ட் 4 வாய் மட்டும் வேகமா வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஆளே எஸ்கேப் ஆயிடுவான்.